வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை தொடங்க போறோம். உறைபனி கொட்டும் இமயமலையோட உச்சியில இந்தியாவின் மிக பழமையான, அதே சமயம் பல சுவாரஸ்யங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற பத்ரிநாத் கோயில பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம அலச போறோம். வாங்க, பனி மூடிய மலைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருக்கும் அந்த உண்மைகளை தேடி போவோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். 28 லட்சம். ஆமாங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. 2022ல வெறும் 2 மாசத்துல இத்தனை லட்சம் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு சவாலான கரடுமுரடான ஒரு மலைப்பகுதிக்கு இவ்வளவு மக்கள் பயணம் செய்றாங்க அப்படின்னாலே இந்த இடத்து மேல உங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்மால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இந்த விளக்கப்பதிவுல நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். இமயமலையோட ஆன்மீக அற்புதம், இதோட புராணம் மற்றும் வரலாற்று பின்னணி, கோயிலோட கட்டிடக்கலை மற்றும் சுடுநீர் ஊற்று, அப்புறம் இங்க இருக்கிற ரொம்பவே தனித்துவமான நிர்வாகம், கடைசியா புனித பயணம் மற்றும் திருவிழாக்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உறைபனி நிலவியல்ல இருந்து தென்னிந்திய தொடர்பு வரைக்கும் பல ஆச்சரியங்கள் இதுல இருக்கு. முதல்ல இமயமலையோட ஆன்மீக அற்புதம் பத்தி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி கற்பனை பண்ணி பாருங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3133 மீட்டர் உயரத்துல உறைபனி படர்ந்த மலைகளுக்கு நடுவுல ரொம்பவே கம்பீரமா ஓடுற அழகநந்தா நதிக்கரையில நீங்க நிக்கிறீங்க. அந்த சில்லன்ற காத்து உங்க முகத்துல படும்போது ஏற்படுற அந்த சிலிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பத்ரிநாத். சார்தாம் அப்படின்னு சொன்னாலே இமயமலையில இருக்கிற 4 மிக முக்கியமான இந்து புனித தலங்களை தான் குறிக்கும். பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி. வைணவ மரபுல இருக்கிற 108 திவ்ய தேசங்கள்ல பத்ரிநாத் மிக முக்கியமான ஒன்னா போற்றப்படுது. இதோட ஆன்மீக முக்கியத்துவம் அப்படி ஒரு உன்னதமானது. சரி, இப்போ இதோட புராணம் மற்றும் வரலாற்று பின்னணிக்கு வருவோம். காலத்தை தாண்டி நிற்கிற இந்த இடத்தோட தொன்மையான கதைகள் வரலாறோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் கதையாவே கேட்போம். ஸ்காந்த புராணத்துல ஒரு அருமையான குறிப்பு இருக்கு. ஸ்வர்க்கம், பூமி, பாதாளம்னு எல்லா இடங்கள்லயும் பல புனித தலங்கள் இருக்கு. ஆனா பத்ரிநாத் மாதிரி ஒரு தலம் எங்குமே இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு இங்க குளிர உணராம ஆழ்ந்த தியானத்துல இருந்தப்போ அவர் கடுமையான பனியிலிருந்த பாதுகாக்க லக்ஷ்மி தேவி ஒரு இலந்தை மரத்தோட வடிவத்தை எடுத்து அவருக்கு நிழல் தந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒரு ஐதீகம். இப்போ இந்த காலக்கோட்டை கவனிங்க. எந்த ஒரு சார்பும் இல்லாம வரலாற்று பதிவுகளை ரொம்ப நடுநிலையா பார்த்தோம்னா, பௌத்த காலத்துல பத்ரிநாராயணர் சிலை தப்த குண்டத்துல வீசப்பட்டதாகவும், அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் அந்த சிலையை மீட்டெடுத்து கோயிலை மீண்டும் நிறுவியதாகவும் வரலாறு சொல்லுது. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டுல கர்வால் மன்னர்கள் இந்த கோயிலை விரிவுபடுத்தினாங்க. 1803ல வந்த ஒரு பெரிய நிலநடுக்கத்துக்கு அப்புறம் ஜெய்ப்பூர் மன்னரால இது பெருமளவுல புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான நிலையை அடைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம 3வது பகுதியான கட்டடக்கலை மற்றும் நீரூற்றுகளுக்கு போலாம். பல நூற்றாண்டுகளா பயங்கரமான பனிச்சரிவுகளையும் நிலநடுக்கங்களையும் தாங்கி நிக்கிற இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தையும் அது சுத்தி இருக்கிற இயற்கை அதிசயங்களையும் இப்போ பார்க்க போறோம். கோயிலோட அமைப்பை கவனிச்சிங்கன்னா அதுல முக்கியமா 3 பகுதிகள் இருக்கு. முதலாவது 15 மீட்டர் உயரமான கூம்பு வடிவ கூரையை கொண்ட கர்ப்பகிரகம். இரண்டாவது மக்கள் கூடி வழிபடக்கூடிய தரிசன மண்டபம். மூணாவது ரொம்பவே நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட சபா மண்டபம். அந்த தங்க விதானத்துக்கு கீழே இருக்கிற கர்ப்ப கிரகத்துல பத்ரிநாராயணரோட 1 அடி உயரமுள்ள கருப்பு நிற ஷால கிராம சிலை தாமரை ஆசனத்துல யோக முத்திரையில ரொம்பவே அழகா வீற்றிருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. அது என்ன தெரியுமா? தப்து குண்டம்னு சொல்லப்படுற இந்த கோயிலுக்கு கீழே இருக்கிற வெந்நீர் ஊற்றுகள்ல வருஷம் முழுக்க நீரோட வெப்பநிலை 55 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில இமயமலையோட குளிரும் எப்பவுமே 17 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே உறைஞ்சு போயிருக்கும். மூலிகை குணம் கொண்ட இந்த கொதிக்கும் வெந்நீர்ல குளிச்சுட்டு தான் பக்தர்கள் கோயிலுக்குள்ளேயே போவாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான இயற்கை அமைத்து இல்லையா? இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். அதாவது தனித்துவமான நிர்வாகம் மற்றும் மரபுகள். இவ்ளோ கரடுமுரடான ஒரு பனிமலையில இருக்கிற பழமையான கோயில் இன்னைக்கு வரைக்கும் எப்படி இவ்ளோ நேர்த்தியா நிர்வகிக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? இது நிஜமாவே ஒரு அற்புதமான கலாச்சார இணைப்புன்னு சொல்லலாம். கோயில் அமைஞ்சிருக்கிறதோ இந்தியாவோட தொலைதூர வழக்கில் உள்ள கர்வால் இமயமலையில. ஆனா இந்த கோயிலோட தலைமை அர்ச்சகரான ராவல் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட தென்கோடியில இருக்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு நம்பூதிரி பிராமணர். 9ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் உருவாக்குன இந்த மரபு வடக்கையும் தெற்கையும் எப்படி ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த நிர்வாக அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரான முறையில இத பிரிச்சிருக்காங்க. மாநில அரசாங்கம் நியமிக்கிற 17 உறுப்பினர்கள் கொண்ட குழு நிர்வாகத்தை கவனிக்கும். கேரளாலேந்து வர்ற சமஸ்கிருத அறிஞரான தலைமை அர்ச்சகர் மத சடங்குகளை முழுமையா நிர்வகிப்பார்.
பாரம்பரிய கர்வால் ராஜ குடும்பத்தினர் இவரை அங்கீகரிக்கிற பொறுப்பை கொண்டிருக்கிறாங்க. இந்த 3 தரப்பும் சேர்ந்துதான் இத்தனை வருஷமா இந்த மரபுகளை காப்பாத்திட்டு வராங்க. கடைசியா நம்ம 5வது பகுதிக்கு வந்துட்டோம். புனித பயணம் மற்றும் திருவிழாக்கள். அலைமோதுற பக்தர்களின் கூட்டத்தையும் அங்கு நடக்கிற அன்றாட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் உற்று நோக்குவோம். இந்த தரவுகளை பாருங்க. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, பக்தர்களோட எண்ணிக்கை எவ்வளவு பிரம்மாண்டமா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதத்தான். 1990ல சுமார் 3,62,000 பேர் வந்த நிலைமையிலிருந்து 2012ல அதுவே 10,60,000 உயர்ந்திருக்கு. இதுவே மக்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு கண்கூடா காட்டுது. வழக்கமா நிறைய கோயில்கள்ல சில சடங்குகள் ரகசியமா நடக்கும். ஆனா இங்க அன்றாட நடைமுறைகள் ரொம்பவே வெளிப்படையானவை. காலையில மகாபிஷேகம், அப்புறம் கீதா பாராயணம் மற்றும் பகவத் பூஜை, மலையில ஆர்த்தினி எல்லாமே பக்தர்களோட கண்முன்னே தான் நடக்கும். வழிபாட்டுக்கு அப்புறம் சிலைக்கு பூசப்படும் சந்தனக்காம்பு, சக்கர உருண்டைகள், காய்ஞ்ச இலைகள், அப்புறம் உள்ளூர் மூங்கில் கூடைகள்ல வைக்கப்பட்ட பஞ்சாமிர்தம், இது எல்லாமே பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது. இங்க நடக்கிற குளிர்கால மூடல் அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்வு. அக்டோபர் இல்லைனா நவம்பர் மாசத்துல கோயில் முழுமையா பனியால மூடப்பட்டு 6 மாசத்துக்கு சாத்தப்படும். அப்போ நீர் நிரப்பப்பட்ட அகண்ட ஜோதி ஒன்னே ஏத்துவாங்க. அந்த கடுமையான உறைபனி பருவத்துல கோயில் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தாலும் அந்த 6 மாச காலமும் அந்த ஒற்றை சுடர் இருட்டுல தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்துல பத்ரிநாத் சிலை ஜோதிர்மடத்துல இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு அடையாளபூர்வமா மாற்றப்பட்டு வழிபடுபடும். இப்போ இது எல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. கொடிய பனிச்சரிவுகளையும் பல பெரிய நிலநடுக்கங்களையும் பல நூற்றாண்டுகளா தாண்டி 15 மீட்டர் உயரமுள்ள இந்த கோயில் கடுமையான இமயமலையில இன்றும் எப்படி இவ்வளவு கம்பீரமா உயர்ந்து நிக்குது? இதோட உறுதியான கட்டிடக்கலையா இல்ல மக்களின் அபாரமான நம்பிக்கையா? இது ரெண்டுமே நம்ம வியப்புல ஆழத்துது இல்லையா? பத்ரிநாத் பத்தின இன்னும் பல ரகசியங்களை தேட இந்த விளக்க பதிவு உங்களுக்கு ஒரு சிறந்த தொடக்கமா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.